இவங்கெல்லாம் 3 பேரும் சேர்ந்து நின்று வாங்கின ஓட்டை விட நம்முடைய புகழேந்தி 9000 வாக்குகள் அதிகமாக பெற்றார். இப்போ 3 பேரும் எப்படி இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒருத்தர் எப்படியும் தோல்வி வரும் என்பதற்காகவே இதை விட்டு விலகிவிட்டார்கள். நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல். விக்கிரவாண்டி தொகுதி திமுக வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்தார். விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 10ஆம் தேதி நடைபெற இருக்கும் நிலையில் இன்று திமுக சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்த வேட்பாளர் அன்னியூர் சிவா விக்கிரவாண்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர் பொன்முடி, நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன், நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் ஆகியோர் தலைமையில் தேர்தல் நடத்தும் அலுவலர் சந்திரசேகரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, தோல்வி பயத்தால் அதிமுக இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை. கடந்த முறை நடைபெற்ற பொது தேர்தலில் மறைந்த புகழேந்தி 9000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அப்போது அதிமுக, பாமக, பிஜேபி ஆகியவை இணைந்து திமுகவை எதிர்கொண்டது. இப்போது அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று எல்லோருக்கும் தெரியும். மகளிருக்கான பல்வேறு சாதனைகளை தான் இந்த தேர்தலில் வெற்றியாக அமையும். 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் சிவா வெற்றி பெறுவார் என்றார். இன்று விக்கிரவாண்டி தொகுதியில் நடைபெறவிருக்கிற இந்த இடைத்தேர்தலில் தமிழக முதல்வர் அவர்களால் அறிவிக்கப்பட்ட நம்முடைய அன்னியூர் சிவா அவர்களுக்கு இன்று இங்கே நாமினேஷன் செய்திருக்கிறோம். நிச்சயமாக அவர் 1,00,000 வாக்குகளுக்கு அதிகமான வித்தியாசத்திலே வெற்றி பெறுவார் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். நானும் அண்ணன் ஜெகத் அவர்களும், அதேபோல் நம்முடைய மாவட்ட பொறுப்பாளர் கௌதம் சிகாமணி அவர்களும், நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்களும் இங்கே அன்னியூர் சிவாவிற்காக கடந்த 2-3 நாட்களாக ஒவ்வொரு ஒன்றியமாக செயல்வீரர்கள் கூட்டத்தை நடத்தி அவர்களிடம் உரையாற்றி இருக்கிறோம். மகளிரெல்லாம் மிக தெளிவாக இருக்கிறார்கள். தளபதி அவர்கள் மகளிருக்காக செய்திருக்கிற சாதனைகளுக்காகவே இந்த விக்கிரவாண்டி தொகுதியிலே நாம் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம். கடந்த முறை 2021 தேர்தலில் புகழேந்தி அவர்கள் இங்கே நிற்கிற பொழுது சுமார் 9000 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றார். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, 9000 வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெறும் பொழுது எதிர்த்து நின்றவர் யாருன்னு கேட்டால், எதிர்த்து நின்றவர் அவர் அதிமுக, அவருக்கு ஆதரவாக பாமகவுக்கு ஆதரவாக பிஜேபி. இவங்கெல்லாம் 3 பேரும் சேர்ந்து நின்று வாங்கின ஓட்டை விட நம்முடைய புகழேந்தி 9000 வாக்குகள் அதிகமாக பெற்றார். இப்போ 3 பேரும் எப்படி இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒருத்தர் எப்படியும் தோல்வி வரும் என்பதற்காகவே இதை விட்டு விலகிவிட்டார்கள். மற்ற 2 பேரும் சேர்ந்து நிற்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக 1,00,000 வாக்குகளுக்கு மேல் வித்தியாசத்திலே நம்முடைய அன்னியூர் சிவா அவர்கள் வெற்றி பெறுவார் என்பது உறுதி. அதற்காக கழகத் தோழர்களும் பொதுமக்களும் மகளிரும் குறிப்பாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் உங்கள் மூலமாக என்னுடைய உளமார்ந்த நன்றியை சொல்லி இன்று மனு அளித்திருக்கிற நம்முடைய சிவா அவர்கள் மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெறுவார். அதற்கு நம்முடைய அண்ணன் ஜெகத் அவர்கள் மிகச் சிறப்பாக இந்த களத்திலே எங்கள் இருவரையும் தான் தளபதி அவர்கள் இறக்கி இருக்கிறார்கள். நிச்சயமாக மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெறுவோம் என்பதை மட்டும் எடுத்து சொல்லி உங்கள் அனைவருக்கும், அதுவும் மட்டுமல்ல, இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக கௌதம் சிகாமணி அவர்களையும் தலைவர் நியமித்திருக்கிறார். அவர் சந்திக்கிற முதல் தேர்தல். ஆகவே 2 பேருக்கும் இது முதல் என்ற அடிப்படையிலே முதலாவதாக வந்து மிகச் சிறப்பாக வெற்றி பெறுவார்கள் என்பதிலே எந்தவித வேறுபட்ட கருத்தும் இல்லை. நன்றி, வணக்கம். நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல்.